பழங்காலத்தில் உலகை பேரழிக்கும் ஒரு மகா பிரளயம் ஏற்பட்டது. பிரபஞ்சம் முழுவதும் நீரால் சூழப்பட்டு அனைத்து உயிர்களும் உலகங்களும் அழிவின் விளிம்பில் இருந்தன. இந்த கொடும் பிரளயத்திலிருந்து சிருஷ்டிக்கு தேவையான விதைகளையும் அமிர்தத்தையும் படைப்புக்கு தேவையான அனைத்து ஜீவராசிகளின் மூலங்களையும் காக்கும் பொறுப்பை பிரம்மதேவர் மேற்கொண்டார். பிரம்மதேவர் தனது படைப்பு ஆற்றலால் ஒரு மகா கும்பத்தை குடம் உருவாக்கினார். அந்த கும்பத்திற்குள் உலக உயிர்களின் விதைகளையும் வேதங்களையும் சிருஷ்டிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் போட்டு அந்த கும்பத்தை மெருகூட்டி மேரு மலையின் உச்சியில் வைத்தார். இந்த கும்பமே பிரளயத்தின் போது நீரில் மிதந்து சிருஷ்டியின் தொடக்க புள்ளியாக இருந்தது. பிரளயத்தின் முடிவில் நீர் வடிய தொடங்கியதும் இந்த கும்பம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து சேர்ந்தது. அந்த கும்பம் நிலை பெற்ற இடம் இன்றைய கும்பகோணம் என்று கூறப்படுகிறது. பிரம்மதேவர் கும்பம் நிலை பெற்ற இடத்தை கண்டறிந்து அதை காப்பதற்காக அங்கேயே காத்திருந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் ஒரு வேடனாக வேட்டைக்காரன் உருமாறி அங்கு வந்தார். பிரம்மன் வைத்த கும்பத்தை அந்த வேடன் தனது அம்பால் துளைத்தார். அம்பு துளைத்ததும் கும்பத்திற்குள் இருந்த அமிர்தம் மற்றும் பொருட்கள் சிதறி அந்த இடத்தில் ஒரு லிங்கமாக உருவெடுத்தன. கும்பம் சிதறிய இடம் என்பதால் இந்த தலத்திற்கு கும்பகோணம் என்ற பெயர் ஏற்பட்டது. சிதறிய அமிர்தமும் பொருட்களும் சேர்ந்து உருவான லிங்கம் என்பதால் இங்குள்ள சிவபெருமானுக்கு கும்பேஸ்வரர், கும்பத்தில் இருந்து தோன்றிய ஈஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. வேடனாக வந்த சிவபெருமான் தான் இந்த கும்பேஸ்வரர் என்பதை உணர்ந்த பிரம்மதேவர் அங்கேயே இறைவனை வழிபட்டு மீண்டும் சிருஷ்டி தொழிலை தொடங்கினார். சிதறிய அமிர்தம் விழுந்த இடங்களில்தான் கும்பகோணத்தை சுற்றியுள்ள பல கோவில்கள் தோன்றியதாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு 12 வருடங்களுக்கும் ஒருமுறை கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமக திருவிழா இந்த கும்பம் நிலை கொண்ட அமுத பிரளய நிகழ்வை நினைவுகூரும் ஒரு மாபெரும் வைபவம். இந்த விழாவில் கும்பகோணத்தின் மகாமக குளத்தில் நீராடினால் கும்பத்தில் இருந்து சிதறிய அமிர்தம் போல பாவங்கள் நீங்கி புண்ணிய கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆதி கும்பேஸ்வரர் கோவில் பிரளயத்தின் முடிவில் புதியுகம் பிறந்ததற்கான அடையாளமாகவும் இறைவன் தனது திருவிளையாடலால் உலகை காத்தருளியதற்கான சான்றாகவும் இன்று வரை நிலை பெற்றுள்ளது. இங்குள்ள மூலவர் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டவர் என்பதாலும் பிரளயத்திலிருந்து தோன்றியவர் என்பதாலும் தனிச்சிறப்பு மிக்கவராக கருதப்படுகிறார். இந்த கோவில் பெயர் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில். இடம் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாடு.